சிவன் தவத்தை கலைக்கிறதுக்கு மன்மதன் ஒரு ஆழ்த்த முடியாது. ஆரோக்கியமாக பொறுத்த மன்னன், அதனால் அவர்கள் தான் தேவர் சபையெல்லாம் கூட்டி இந்திரத்தூது விடுறாங்க. அப்புறம் தான் மன்மதன் போயிட்டு அந்த சிவனோட யாகத்தை கலைக்கும் போது அந்த அக்னியால் எரிக்கப்படுறது. அந்த கம்பம் எதுக்கு உண்டோன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவன் நெற்றிக்கண்ணா திறந்த குற்றம்ங்கிறதுக்காக ஒரு 7 பொருள் வச்சு அதை கம்பமாக நாடுறோம். அது மன்மதனுக்கு உருவம் கிடையாது. அதனால் வைக்கப்பெரு, கொட்டமரம், வாழைமரம், தேக்கரும்பு, மூங்கி குத்து, வெள்ளை இருக்குது. இதெல்லாம் மன்மதனை உண்டு பண்ணுறதெல்லாம் தயார் பண்ணி இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்சு வச்சதாலும் நாங்களும் அது பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வரோம். இது செஞ்சால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, தீராத நோய் தீரும். 2வது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லி இந்த காமன் கூத்து பண்டிகையை நம்ம இலங்கையிலேருந்து தாயகம் திரும்பியும் இங்கே வந்து அது வழிபட்டு அந்த பாரம்பரியத்தை அப்படியே கல்ச்சராக எடுத்து நடத்திட்டு இருக்கவங்க. இதை பற்றி முழுமையான வரலாறு நமக்கு முழுமையாக தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்ச இவங்களாம் எடுத்து நடத்துகிறாங்களா, அந்த தலைமையிலேருந்து நடத்துகிறவங்க அவங்ககிட்ட கேட்டு இதை தெரிஞ்சுக்குவோம்.